வேதம் சொல்கிறது, சங்கீதத்தின் புஸ்தகம் 78 சங்கீதம் 38 வசனம். சங்கீதம் 78. ஆ ஆ பாருங்க, அவர் அக்கிரமத்தை என்ன செய்தாராங்க? மன்னித்தார். அப்படியே அக்கிரமங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்தாருங்க? மன்னித்தார். யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய அக்கிரமத்தை கர்த்தர் மன்னிக்கலன்னா இந்த இடத்துல நம்மளால என்ன செஞ்சிருக்க முடியாதுங்க, இருந்திருக்கவே உண்மை அது. அவர் உண்மையில என்னை ரட்சிக்கலன்னா வாழ்க்கை எப்படியோ என்ன செஞ்சிருக்குங்க, போயிருக்கும். இன்னைக்கு அனைவர் அதுக்கு தெரியலங்க. உண்மையில நம்முடைய யோசிச்சு பாருங்களேன், ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பதாக இருந்த ஆவிக்குரிய நிலைமை நம்முடைய ஜீவியத்தை சிந்தித்து பாருங்களேன். பாவத்திலையும் சாபத்திலையும் பிசாசினுடைய பிடியிலையும் சாபக்கட்டிலையும் பீசுனியங்களிலும் பலவிதமான கட்டுகளுக்குள்ள இருந்தோம். அப்படியே வாழ்க்கை பெயர்ந்தா என்னைக்கோ என்ன செஞ்சிருப்பாங்க, மறிச்சிருப்போம். இல்லாட்டி என்னைக்கோ துன்மார்க்கத்துக்குள்ள விழுந்து கிடப்போம். நம்முடைய ஜீவியத்தை முழுவதும் அழிக்கப்பட்ட ஒரு நிலைமையில காணப்பட்டிருப்போம். ஆனா நம்முடைய அக்கிரமத்தை மன்னித்த தேவனை நாம் என்ன செய்யக்கூடாதுங்க, மறக்க கூடாது. நினைச்சு பார்க்கணும், ஆண்டவர் என் பாவங்களை மன்னித்தார் என்கிற இந்த நினைவுகள் எல்லாம் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டீங்க, போயிட்டு. நான் ஒரு காலம் எப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்தேன், கர்த்தர் என் அக்கிரமங்களை மன்னித்தாரு அப்படிங்கிற நினைவு இல்ல. இன்னைக்கு தங்களை தாங்களே என்ன செய்யறாங்க, நீதிமான்கள் என்று என்ன செய்யறாங்க, மெச்சிக்கொள்கிறாங்க இன்னைக்கு அநேக தெய்வ மக்கள் உலகத்துல. இன்னைக்கு நாம் ஒருபோதும் ஒரு நாளும் தேவனை என்ன செய்யக்கூடாதுங்க, மறக்க கூடாது. நம்மளை ரட்சித்த தேவனை ஒரு காலம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாதுங்க, மறந்து போகவே கூடாது. வேதம் சொல்லுகிறது 103 சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்ல, உங்க அக்கிரமங்கள் எல்லாம் என்ன செஞ்சாராங்க, மன்னித்து உன் நோய்களை எல்லாம் என்ன செஞ்சாரு, குணமாக்கி. யோசிச்சு பாருங்க, ரட்சிக்கப்படுக்க முன்பதா சிலர் பலவீனத்துல இருந்திருப்பாங்க, தீராத பலவீனங்கள் இருந்திருக்கும். சிலர தேவன் அந்த பலவீனத்திலிருந்து நம்மளை சுகம் கொடுத்தனால இன்னைக்கு அந்த ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா அது எதன் மூலம் கிடைச்சது, நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்ததுனால தான் நம்முடைய வியாதியிலிருந்து என்ன கிடைச்சதுங்க, விடுதலை கிடைச்சது. அது மறந்துட்டாங்க. அப்ப வேதம் சொல்கிறது, நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் அவர் என்ன செய்தாராங்க, மன்னித்தார். இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு கிருபையாய் நம்மளை மன்னித்ததை ஒவ்வொரு நாளும் நினைச்சு பார்க்கணும். எப்படிப்பட்ட சூழலில் இருந்து என்னை வீட்டு என்னை எவ்வளவாய் நடத்தினார், இதை நாம நினைக்கணும். அதே போல நாமளும் சில காரியங்களை நாமளும் செய்யணும். ஆண்டவர் நம்மளை மன்னித்திருக்கிறார். நீங்க லூக்கால வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, எபேசியர்ல வாசிச்சு பார்ப்பீங்க அப்படின்னா 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். எபேசியர் 4:32. பாருங்க, நமக்கு எப்படியா கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு என்னது மன்னித்தது போல. பாருங்க அந்த வசனம் எப்படி முடியுது அப்படின்னா, முதல்ல சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மளை என்ன செஞ்சாரா, மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க, மன்னியுங்கள். கர்த்தர் நம்மளை மன்னித்ததை நினைச்சு பார்க்கணும். அப்ப நினைச்சு பார்த்தாதான் ஒரு மனுஷன் நமக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்யும் பொழுது நமக்கும் மன்னிக்கணுங்கிற எண்ணம் வருங்க, எண்ணம் வரும். அநேக தெய்வ மக்கள் மன்னிக்கிறது இல்லாத ஒரு சூழ்நிலை. அது எப்படிங்க அவங்க செஞ்சதை நான் மறக்க முடியும், மன்னிக்க முடியும்? ஆண்டவர் நம்ம செஞ்சதை மன்னிக்கல மறக்கல அப்படின்னா நம்மளால என்ன செஞ்சிருக்க முடியாதுங்க. அதான் நினைக்கணும், கர்த்தர் என்ன மன்னிச்சிருக்கிறார். அதான் வேதம் சொல்கிறது, நாம எல்லாம் கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரா, மன்னித்து இருக்கிறார். ஏன்னா கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் என்ன செஞ்சிருக்கிறாரு, ரத்தம் சிந்திருக்கிறார், வழியாய் இருக்கிறார். அந்த கிரயத்தின் நிமித்தம் தான் பிதா இன்னைக்கு நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு, மன்னித்து ஏற்றிருக்கிறார். அப்ப தேவன் நம்மளை ஏற்றிருக்கும் பொழுது வசனமும் சொல்கிறது, நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க, மன்னியுங்கள் அப்படிங்கிற காரியத்தை கர்த்தர் என்ன செய்கிறாருங்க, அந்த இடத்துல கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அப்ப இன்னைக்கு சிந்தித்து நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன், மன்னிப்பு கேட்கறது பெருசா, மன்னிக்கிறது பெருசா? மன்னிக்கிறது தான் பெருசு. சிலருக்கு மன்னிப்பு கேட்கறதே பெருசா இருக்கும். ஏன்னா கௌரவம் என்ன செய்யாது, நான் போய் கேட்க பரலவும் போக மாட்டோம் அப்படி ஒரு எண்ணம் வந்து உண்மை. அது நான் இறங்கி போகவா, கிறிஸ்து இறங்கி வரல அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, இந்த இடத்துல இருக்க மாட்டோம். அவர் இறங்கி வந்தாருங்க, நம்மள நினைவு இருந்தாரு. ஏதோ
ஒரு அனாதி தீர்மானத்துல நம்மளெல்லாம் நினைவு இருந்தனாலதான் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோங்க, எங்க இருக்கிறோம். அப்ப யோசிச்சு பார்க்கணுங்க. மன்னிக்கிறது ரொம்ப பெருசு. ஏன் அப்படின்னா, அவன் செஞ்ச பாவம் முடிஞ்சு போச்சு. அவன் ஆண்டவர் உணர்த்தப்பட்டான், மனஸ்தாபப்பட்டு வந்து நம்மகிட்ட வந்து என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுடைய காரியம் அவங்க இருதயத்துல ஒரு சமாதானம் உண்டாயிரும். ஆனா இன்னும் அவங்க செய்ததை நான் சுமப்பேன் அப்படின்னா என் வாழ்க்கையில என்ன இருக்காதுங்க, நிம்மதியே இருக்கு. நம்ம என்னைக்கு அதை மறக்கிறோமோ அன்னைக்குதான் நமக்கும் என்ன வருங்க, அதுதான் மன்னிக்கிற ஒரு அனுபவம். வேதத்துல வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 17ஆம் அதிகாரம், ஆமென், 3-4 வசனங்களை வாசிச்சு பாருங்களேன். லூக்கா 17. உங்களை குறித்து என்ன செய்யுங்க, எச்சரிக்கையா இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவன் மனஸ்தாபப்பட்டால் என்ன செய்யணுமாங்க, மன்னிக்கணுமாங்க. ஆண்டவர் சொல்கிற அந்த வசனம் தொடங்கும் போதே எப்படி தொடங்குது பாருங்க. உங்களை குறித்து எப்படி இருங்க, நம்மளை குறித்து நமக்கு ஒரு எச்சரிக்கை வேணும். என்ன எச்சரிக்கை வேணும்னா 4ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவன் ஒரு நாள்ல 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு என்ன செய்யணுமாங்க, வசனம் அப்படிதான் சொல்லி தருது. நமக்கு ஒரு தரம் பண்ணினதே என்ன செய்ய முடியல, மன்னிக்கிறதுக்கு நமக்கு மனசு விட்டு கொடுக்க மாட்டேங்குது. வசனம் சொல்லுது, ஒரு நாளைக்கு அவன் என்ன செய்வானா, 7 தரம் வந்தாலும் அவர் சொல்கிறாரு, அவன் நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு நாம் என்ன செஞ்சு ஆகணுமாங்க, மன்னித்து. அப்பதான் அடுத்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை என்ன செய்யும், எதுக்குன்னா மன்னிக்கிறதுக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, நடைமுறையாங்க. ஒருத்தன் வந்து நம்மளுக்கு வேண்டாத செஞ்சுட்டு நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்ன செய்யுங்க, மன்னிச்சுக்கோன்னா என்ன நினைப்போம், முதல் தடவை விடுவான், 2வது தடவை வரச்சுல இவனுக்கு வேலையே என்னதுதான், செய்ய வேண்டியதெல்லாம் செய்வான், பேச வேண்டியதெல்லாம் பேசுவான். பிற வந்து என்ன செய்வான், மன்னிச்சுக்கோன்னு கேட்கச்சுல என்ன செய்யணும், நான் மன்னிக்கணுமா அப்படின்னு கேட்போம். ஆனா மன்னிச்சுதான் வசனம் அதுதான். இது எனக்கும் மாத்திக்கிட முடியாது, உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு வசனத்தை மாத்த முடியாது. வசனம் இதுதான். கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல நாமளும் ஒருவரை என்ன செஞ்சுதான் ஆகணுங்க, மன்னிச்சுதான் ஆகணும். வேதத்துல வாசிக்கும் போது எத்தனை தரம் கேட்கும் பொழுது மத்தையில நீங்க வாசிச்சு பாப்பீங்க அப்படின்னா 18ஆம் அதிகாரம் அதனுடைய 21-22 வாசிச்சு பாருங்களேன். மத்தேயும் 18. பாருங்க, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும். பாருங்க, ஒரு நாளைக்கு 7 தரமான்னு கேட்கும்போது அடுத்த ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 7 பாருங்க, அத்தனை தடவை என்ன செய்யணுமாங்க. அப்ப தெய்வ மக்கள் ஆகிய நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா சாதாரணமானது இல்லைங்க. நம்ம மன்னிக்க என்ன செய்யணுங்க, பழகணும். மன்னிக்கிற அனுபவம் வேணும். ஒருவேளை வாழ்க்கையில யாரு மேல ஆகிலும் உங்களுக்கு கசப்பு, என் குடும்பத்துல இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்க, அது என்னால மறக்க முடியல அப்படின்னு ஏதாவது காரியம் இருக்கணும்னா ஆவியானவர் உணர்த்துகிறார், நீங்க என்ன செய்யுங்க, என் விசுவாசத்தை என்ன செய்யும், வர்த்திக்கப்படும். எதுக்கு, மன்னிக்கிறது. அவங்க செய்த குற்றத்தை மன்னிக்க எனக்கு என்ன செய்யும், என் விசுவாசத்தை வர்த்திக்கப்படும். நமக்கு அது தேவைங்க. தெய்வ பிள்ளைன்னா நம்ம மன்னிக்கிறவர்களா இருக்கணும்.